ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மினரல் அப்சார்ப்ஷன். ஓகேயா? ஸோ மினரல்ஸ் இன் சாயில் எக்ஸிஸ்ட் இன் டூ ஃபார்ம்ஸ், எய்தர் dissolved in soil solution or absorbed by colloidal clay particles. ஓகே, ஸோ மினரல்ஸ் அப்படிங்கிறது சாயிலில் வந்து டூ ஃபார்மாக இருக்கும். ஒன்று வந்து மினரல்ஸ் வந்து சாயிலில் வந்து டிசால்வ்ட் ஆகியிருக்கும், இல்லைன்னா வந்து அந்த பார்ட்டிகிள்ஸ் கிளே பார்ட்டிகிள்ஸ் அந்த மண்ணோட அந்த சின்ன சின்ன தூள்களோட வந்து ஒன்றா சேர்ந்து இருக்கும். ஓகே, கொலாய்டலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பிளாஸ்மா மெம்பரேன்ஸ் ஆஃப் root cells are not permeable to all ions, and also all ions of same salt are not absorbed in equal rate. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்மா மெம்பரைன் அப்படிங்கிறது வந்து ஒரு செல்லுக்குள்ளே வந்து எல்லா அயான்ஸையும் வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து என்ன பண்ணுறது கிடையாது, அலோவ் பண்ணுறது கிடையாது. ஓகேயா? என்ட்ரி ஆகிறதுக்கு எல்லா அயான்ஸையும் வந்து ஒரு செல்லுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி சம் ஆஃப் த சால்ட் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த சேம் ரேட்டில் வந்து அப்படியே சாயில் இருக்கக்கூடிய எல்லா டிஃப்ரெண்ட் மினரல்ஸ் அந்த சால்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து சேம் அமௌண்ட்டில் எல்லாமே வந்து அந்த பிளான்ட்ஸ்க்கு வந்து தேவைப்படாது. ஒவ்வொரு சால்ட் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் அமௌண்ட்ஸில் வந்து தேவைப்படும். ஓகே, ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. penetration and accumulation of ions into living cells or tissues from surrounding medium by crossing membrane is called mineral absorption. ஓகே, அதாவது ஒரு டிஷ்யூக்குள்ளேயோ ஒரு செல்லு ஒரு லிவிங் செல்லுக்குள்ளேயோ வந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மெம்பரைன் வழியாக அந்த மெம்பரைனை க்ராஸ் பண்ணி ஒரு அயான்ஸ் வந்து என்ட்ரி ஆகுது அப்படின்னா அதுதான் என்னது அப்படின்னா மினரல் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து பெனட்ரேஷன் மூலமாக வந்து நடக்குது. அதாவது அதை உள்ள அந்த மெம்பரைன்ஸை வந்து உள்ளே தொலைச்சிக்கிட்டு வந்து உள்ளே போகிறது. ஓகேயா? ஸோ அந்த என்ட்ரி ஆகிறது தான் என்னது அப்படின்னா நம்மளுக்கு வந்து மினரல் அப்சார்ப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஸோ இது வந்து ரெண்டு வேலை வந்து நடக்குது. ஆல்ரெடி நாம் வந்து அதை பார்த்துருக்கோம். ஓகே, 10th வந்து பாசிவ் அப்சார்ப்ஷனா என்ன, ஆக்டிவ் அப்சார்ப்ஷனா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகேயா? So they are categorized under passive mechanism. Passive mechanism means without the involvement of metabolic energy. ஓகேயா? ஸோ அப்போ எனர்ஜியை யூஸ் பண்ணாமல் ஒரு ரியாக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னா அதை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா passive mechanism or passive absorption அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆக்டிவ் மெக்கானிசம் விச் மீன்ஸ் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் மெட்டபாலிக் எனர்ஜி. அங்கே வந்து அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு வந்து அது எனர்ஜி தேவைப்படும். ஸோ அதை தான் வந்து ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாசிவ் அப்சார்ப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேயா? மூமெண்ட் ஆஃப் அயான்ஸ் இன்டு அண்ட் அவுட் ஆஃப் செல்ஸ் ஆர் டிஷ்யூஸ் இஸ் டேர்ம்ட் ஆஸ் டிரான்ஸ்போர்ட் ஆர் ஃப்ளக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு செல்லுக்குள்ளேயோ இல்லை டிஷ்யூக்குள்ளேயோ வந்து அயான்ஸ் வந்து உள்ளே மூவ் ஆகுறதும் உள்ளேருந்து வெளியே வர்றதும் தான் என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்னு சொல்கிறோம் ஆர் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ என்ட்ரி ஆஃப் த அயான்ஸ் இன்டூ செல் இஸ் கால்டு இன்ஃப்ளக்ஸ் அண்ட் எக்ஸிட் இஸ் கால்டு எக்ஸ்ஃப்ளக்ஸ். ஓகே, ஒரு அயான்ஸ் வந்து செல்லுக்கு உள்ளே போகுது அப்படின்னா அது வந்து என்னது அப்படின்னா இன்ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இல்லை செல்லுலேருந்து வெளியேறுது அப்படின்னா அது என்னென்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இதில் வந்து இந்த பாசிவ் அப்சார்ப்ஷனில் வந்து அயான் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்குது. ஓகே, ஸோ அயான் எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்குது அப்படின்னா அயான்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் சாயில் சொல்யூஷன் வேர் எக்ஸ்சேஞ்ச் வித் சேம் சார்ஜ்டு அயான்ஸ் ஆஃப் தி ரூட் செல்ஸ். ஓகே, ஸோ இப்போ சாயில் சொல்யூஷனில் இருக்கக்கூடிய அயான்ஸும் ஒரு ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டோட ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த ரூட் செல்ஸில் இருக்கக்கூடிய அயான்ஸும் சேம் அயான்ஸாக சேம் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். அதாவது இப்போ ஆனயான் இருக்குது அப்படின்னா அது ஆனயானாகவே இருக்கும். அது சாயில் இப்போ ரூட் செல்லில் ஆனயான் இருக்குது அப்படின்னா சாயில் பார்ட்டிகல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஆனயானாக இருக்கும். இல்லை ரூட் செல்ஸில் வந்து கேட்டயான் இருக்குது அப்படின்னா சாயில் பார்ட்டிகிள் இருக்கக்கூடிய செல்ஸும் வந்து எப்படி இருக்கும், கேட்டயான்ஸ். அந்த மாலிகுல்ஸ் வந்து அயான்ஸ் வந்து கேட்டயான்ஸாக இருக்கும். ஓகேயா? ஸோ இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இப்போ வந்து சாயில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து ரூட் செல்லுக்கு போகிறதும் அந்த சாயிலில் ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த அயான்ஸ் வந்து சாயிலுக்கும் போகிறதான் என்னது அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச். அதாவது சேம் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸாக இருக்கணும். ஓகே, இப்போ ஆனயான்ஸ் அப்படின்னா ஆனயான்ஸ் வந்து ஒரு ரூட் செல்ஸ்லேருந்து சாயில் செல்லுக்கு போகுதுன்னா அப்போ சாயில் பார்ட்டிகல்ஸ்க்கு போகுதுன்னா அந்த சாயில் பார்ட்டிகிளில் இருக்கக்கூடிய ஒரு ஆனயான்ஸ் வந்து எங்கே வரும், ரூட் செல்லுக்கு வந்து வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அயான் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டு தியரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ரெண்டு தியரியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்னது அப்படின்னா கான்டாக்ட் எக்ஸ்சேஞ்ச் தியரி அண்ட் கார்பானிக் ஆசிட் எக்ஸ்சேஞ்ச் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கான்டாக்ட் எக்ஸ்சேஞ்ச் தியரி. ஓகே,
ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ions absorbed on the surface of root cells and clay particles are not held tightly but oscillate within a small volume of space called oscillation volume. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அயான்ஸ் வந்து ரூட் செல்லை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சாயில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் மூலமாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்சர்வ் பண்ணுது. ஆனால் அது எப்படி இருக்காது, ரொம்ப டைட்டாலாம் பேக் ஆகி இருக்காது. ஆசிலேட் அப்படின்னா மூவ் ஆகிறது, ஆசிலேட் இங்கிட்ட அங்கிட்ட வந்து மூவ் ஆகிற மாதிரி ஆசிலேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து சின்ன வந்து ஸ்பேஸ், அது ஆசிலேட் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸுக்கு அந்த வேல்யூமுக்கு பேர் தான் என்னதுன்னா ஆசிலேஷன் வேல்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, டியூ டு ஸ்மால் ஸ்பேஸ், இப்போ இந்த ஸ்மால் ஸ்பேஸ் இருக்கிறதுனால போத் அயான்ஸ் ஓவர்லேப் ஈச் அதர்ஸ் ஆசிலேஷன் வேல்யூம் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ். ஓகேயா, ஸோ இந்த ஸ்மால் ஸ்பேஸ் வேல்யூம் ஸ்பேஸ் அந்த ஆசிலேஷன் வேல்யூம் இருக்கிறதுனால தான் என்ன ஆகுதான், ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லேப் ஆகி ஒரு இடத்துல இருந்தப்போ ரூட் செல்ஸில் இருந்து சாயில் பார்ட்டிகல்ஸுக்கும் சாயில் பார்ட்டிக்கில் இருந்து ரூட் செல்லுக்கும் வந்து இந்த அயான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ இப்போ இந்த டயக்ராம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரூட்டில் வந்து இப்போ வந்து K+ இருக்குது, சாயில் பார்ட்டிகல்ஸ் கிளே பார்ட்டிகல்ஸில் என்ன இருக்குன்னா H+ இருக்குது. ஓகே, ஸோ அடுத்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து H+ வந்து ரூட் செல்லையும் K+ வந்து எங்கே இருக்குது சாயில் செல்லையும் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் சார்ஜ்டு மாலிகுல்ஸ். ஓகே, ஸோ அதனால் ஈஸியாக வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்குது. இதுதான் என்னதுன்னா கான்டாக்ட் எக்ஸ்சேஞ்ச் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கார்போனிக் ஆசிட் எக்ஸ்சேஞ்ச் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. சாயில் சொல்யூஷன் பிளே அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் பை ஆக்டிங் அஸ் அ மீடியம் ஃபார் அயான் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, அங்கே வந்து சாயில் சொல்யூஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து எக்ஸ்சேஞ்ச் மீடியமாக இருக்குது. ஓகே, சாயில் சொல்யூஷன் ஒரு அயான் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு மீடியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த CO2 ஓகே, அதாவது கார்பன் டை ஆக்சைடு, CO2 என்ன எதை சொல்லணும்னா கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லுவோம். The CO2 released during respiration of root cells combines with water to form கார்பானிக் ஆசிட். ஓகே, ஸோ இப்போ வந்து டியூரிங் ரெஸ்பிரேஷன் அப்போது ரூட்டில் இருந்து சம் ஆஃப் த CO2 வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா சாயிலில் இருக்கக்கூடிய அந்த வாட்டரோட கம்பைன் ஆகி கார்போனிக் ஆசிடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேயா, ஸோ கார்போனிக் ஆசிட் டிசோசியேட்டட் இன்டு H+ அண்ட் HCO3- இன் தி சாயில் சொல்யூஷன். ஓகே, அந்த கார்போனிக் ஆசிட் அந்த சாயில் சொல்யூஷனில் என்ன ஆகுதுன்னா பிரியுது. எப்படி பிரியுது அப்படின்னா H+ஆகவும் HCO3- வந்து டிசோசியேட்ஸ் ஆகுது. ஓகேயா, திஸ் H+ ions with cations absorbed on clay particles and the cations from cells get released in the soil solution and get absorbed on the root cells. ஓகேயா, ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த H+ ions வந்து என்ன ஆகுது, கேட்டயானாக இருக்கிறதுனால இது வந்து clay particlesஆல் அப்சர்வ் ஆகுது. அண்ட் cations from the cells அந்த சாயில் பார்ட்டிக்கில் இருக்கக்கூடியது வந்து get released into the சாயில், இந்த ரூட் செல்லால் அப்சர்வ் பண்ணப்பட்ட அந்த H+ வந்து என்ன ஆகுது அப்படின்னா சாயில் பார்ட்டிக்கில் வந்து ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த அயான்ஸ் வந்து எதால் வந்து அப்சர்வ் பண்ணப்படுது அப்படின்னா அந்த ரூட் செல்லில் வந்து அப்சர்வ் ஆகுது. ஓகேயா, ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரூட்லேருந்து CO2 வெளியேறுது, அது சாயில் பார்ட்டிகல் இருக்கக்கூடிய H2ஓட கம்பைன் ஆகி கார்போனிக் ஆசிடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த H+ கேட்டயான்ஸையே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அந்த H+ஆகவும் HCO3- வந்து டிசாசியேட் ஆகி அகைன் அது வந்து ரூட் செல்லுக்குள்ளே போகும்போது K+ அயான்ஸை வந்து கேரி பண்ணிட்டு போகுது. ஓகேயா, ஸோ இதுதான் என்னதுன்னா கார்போனிக் ஆசிட் எக்ஸ்சேஞ்ச் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன். ஸோ ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் மீன்ஸ் வித் யூஸிங் எனர்ஜி, மெட்டபாலிக் எனர்ஜி. ஓகேயா, ஸோ அப்சார்ப்ஷன் ஆஃப் அயான்ஸ் அகெயின்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படின்னாலே என்னென்னா ஃப்ரம் லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படின்னாலே என்னென்னா ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் தான். ஓகே, அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து கம்மியாக இருக்கிற இடத்துக்கு மூவ் ஆகிறது. ஓகே, ஸோ இங்கே அகெயின்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படின்னா அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக. ஓகே, ஸோ அப்போ லோ கான்சன்ட்ரேஷனில் இருந்து ஒரு பொருள் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு அதுவாக மூவ் ஆகாது, நம்மளாக தான் ஏதாவது பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது எனர்ஜி அங்கே ரெக்வயர்ட் ஆகும். ஓகே, அதை தான் கொடுத்துருக்காங்க. அப்சார்ப்ஷன் ஆஃப் அயான்ஸ் அகெயின்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் வித் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் மெட்டபாலிக் எனர்ஜி இஸ் கால்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஓகேயா, ஸோ இப்போ ஒரு பொருள் வந்து
லோ கான்சன்ட்ரேஷனில் இருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகும்போது அதுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி, அதாவது அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, எனர்ஜியை யூஸ் பண்ணி ஒரு பொருள் மூவ் ஆகுதுன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு பேர் தான் என்னென்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ மெக்கானிசம் ஆஃப் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் ஆஃப் சால்ட் கேன் பி எக்ஸ்பிளைன்டு த்ரூ கேரியர் கான்செப்ட். ஓகே, ஸோ கேரியர் கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமாக வந்து அதை வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. த செல் மெம்பரைன் இஸ் லார்ஜ்லி இம்பெர்மியபிள் டு ஃப்ரீ அயான்ஸ். ஓகே, ஸோ இந்த செல் ஒரு மெம்பரைன், ஒரு செல்லில் இருக்கக்கூடிய அந்த மெம்பரைன் வந்து எப்படி இருக்குமா, எல்லா அயான்ஸையும் வந்து இன்சைடில் வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஹவவர் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேரியர் மாலிகூல்ஸ் இன் தி மெம்பரைன் ஆக்ட் ஆஸ் அ வெஹிக்கிள் டு பிக் அப் ஆர் பைண்ட் வித் அயான்ஸ் டு form carrier ion complex which moves across the membrane. This complex breaks apart, releasing ions into cell while carrier goes back to the outer space surface to pick up fresh ions. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போது ஒரு மெம்பரைன் வந்து வரக்கூடிய எல்லா அயான்ஸையும் வந்து அலோவ் பண்ணாது. ஓகே, ஒரு செல்லுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணாது. ஸோ இப்போ அந்த கேரியர் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா, ஒரு அந்த மெம்பரைனில் இருக்கக்கூடிய அந்த கேரியர் அப்படிங்கிற ஒரு மாலிகுல்ஸ் வந்து ஒரு வெஹிக்கிள் மாதிரி ஆக்ட் பண்ணி வெளியில் இருக்கக்கூடிய அயான்ஸை வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுதான், உள்ளே வந்து கொண்டு வருது. அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு பேர் என்ன, கேரியர் அயானை வந்து பிக்கப் பண்ணிட்டு வருது, பைண்ட் பண்ணி கொண்டு வருது. ஓகே, ஸோ அதனால் அதை கேரியர் அயான் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மெம்பரைனை க்ராஸ் பண்ணி என்ன பண்ணுதான், உள்ள செல்லுக்குள்ளே கொண்டு வந்து அயான்ஸை அந்த செல்லோட சர்ஃபேஸில் அந்த செல்லோட சென்டரில் வந்து என்ன பண்ணுது, சைட்டோபிளாசமில் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அகெயின் த கேரியர் கோஸ் டு பேக். ஓகே, அந்த கேரியர் வந்து பேக்காக திரும்பி வந்து அந்த இடத்துக்கே, அதாவது மெம்பரைனுக்கே வந்து மூவ் ஆகுது. ஓகேயா, கேரியர் மெம்பரைனில் இருக்கக்கூடிய அயான்ஸை, மெம்பரைனுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அயான்ஸை பிக்கப் பண்ணி கொண்டு வந்து உள்ளே ரிலீஸ் பண்ணிவிட்டு அகெயின் இந்த கேரியர் வந்து அடுத்த அயான்ஸை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக சர்ஃபேஸ், மெம்பரைனோட சர்ஃபேஸ்க்கே வந்து திரும்பி போயிடுது. ஓகேயா, இதுதான் வந்து கேரியர் கான்செப்ட் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, அண்ட் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து வந்து ஆனயான்ஸ் சொல்கிறாங்க. ஆனயான்ஸ் ஆர் அப்சர்வ்டு த்ரோ சைட்டோக்ரோம் செயின் பை எ ஆக்டிவ் ப்ராசஸ். ஓகே, ஸோ அந்த சைட்டோக்ரோம் ஆனயான்ஸ் வந்து எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா, சைட்டோக்ரோம் மீன் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹீம் ப்ரோட்டீன். ஸோ இந்த ஹீம் ப்ரோட்டீன் செயின் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக, அதாவது எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி ஆனயான்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுது இந்த சைட்டோக்ரோம் செயின். ஓகேயா, ஸோ கேட்டயான்ஸ் வந்து அப்படி இல்லை, என்ன ஆகும்னா பாசிவாகவே வந்து அப்சர்வ் ஆகிடுது. ஓகேயா, பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, அப்போ ஆனயான்ஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டும், அதாவது எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணியும், கேட்டயான்ஸ் மூவ் ஆகிறதுக்கு பாசிவ் அப்சார்ப்ஷன் மூலமும் இங்கே வந்து நடக்குது. ஓகேயா, அப்சார்ப்ஷன் வந்து நடக்குது. ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.